வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்றைக்கான இறை வார்த்தையிலே நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வசனம் சங்கீதம் 85:12. கர்த்தர் நன்மையானதை தருவார். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர். எப்பொழுதுமே ஆண்டவரை நாம் சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது அவர் நம்மை நடத்துவதை நாம் அறிந்து கொள்ள முடியும். சில சமயங்களில் நாம் எதிர்பாராத காரியங்கள் நடந்தாலும் விசுவாசத்தில் குறையாமல் இடறி விடாமல் இருக்க முடியும். ஆண்டவர் நம்முடைய எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கொடுக்கிறாரா? சில சம்பவங்களை காண்பிக்கிறேன். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலே தாவீது அமைதியான சூழலில் இருந்த பொழுது அவருடைய மனதிலே ஆண்டவருக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்ற விருப்பம் வருகின்றது. ஆனால் அந்த விருப்பத்திற்கு ஆண்டவர் செவி கொடுக்கவில்லை. ஆலயம் கட்டுவதற்கு தாவீதை ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. சாலமோன் ராஜாவுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கின்றார். இரண்டாவதாக மத்தேயு 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே ஆண்டவருடைய சீஷர்களாகிய யோவான் யாக்கோபினுடைய தாய் இயேசுவினிடத்திலே வந்து ஒரு அருமையான விண்ணப்பத்தை கேட்கிறார்கள். தன்னுடைய பிள்ளைகளுக்காய் கேட்கிறார்கள். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும். இந்த ஜெபத்திற்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லை. மூன்றாவதாக 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஆண்டவருக்கு உண்மையாய் ஊழியம் செய்த பவுல் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். அவருடைய மிஷனரி பயணங்களிலெல்லாம் ஆண்டவருக்காய் ஓடினவர், பாடுகளின் மத்தியிலே தொடர்ந்து ஊழியம் செய்தவர், விசுவாசத்தை இழந்து போகாமல் இருந்தவர், நிறைய ஆவிக்குரிய சத்தியங்களை தன் கடிதத்தின் மூலமாக வெளிப்படுத்தினவர். அவர் ஒரு கட்டத்திலே தன்னுடைய சரீர பலவீனத்தை நினைத்து ஜெபிக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அங்கேயும் பவுல், ஆண்டவரே இந்த முள்ளை நீக்கும் என்று சொல்லி 3 முறை ஜெபித்த பொழுதும் ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லை. அன்பானவர்களே, எப்பொழுதுமே ஆண்டவர் அவருடைய விருப்பத்தின்படி பதில் கொடுக்கிறவர், நம்முடைய விருப்பத்தின்படி பதில் கொடுக்கிறவர் அல்ல என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 9ஆம் அதிகாரத்திலே கண் தெரியாத பிறவி குருடனாயிருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் தேவனுடைய மகிமை விளங்க வேண்டும் என்பதற்காக அந்த மனிதன் கேட்காமலேயே சுகப்படுத்துகிறார். 38 வருஷமாக படுக்கையிலே இருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் தானே வலிய சென்று அவனை குணப்படுத்துகிறார். இங்கேயெல்லாம் அவர்கள் தங்களுடைய பலவீனத்திற்காக, வியாதிக்காக ஆண்டவரிடத்திலே வந்து ஜெபிக்கவில்லை. ஆனால் பவுல் ஆண்டவரை நன்கு அறிந்தவர், ஆண்டவரோடு நெருக்கமாய் இருந்தவர். அவருடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லை. அன்பானவர்களே, வேதத்தின் சம்பவங்கள் மூலமாக ஆண்டவரை நாம் அறிந்து கொள்ள முடியும். எப்பொழுதுமே ஆண்டவர் நம்முடைய விருப்பத்தின்படி பதில் கொடுக்கிறவர் அல்ல, அவருடைய விருப்பத்தின்படி தான் பதில் கொடுக்கிறவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். ஒருவேளை என்னுடைய ஜெபங்களுக்கு இன்றைக்கு பதில் இல்லாவிட்டாலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் அறிந்தவர். எதை நமக்கு கொடுக்க வேண்டும், எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து நம்மை காட்டிலும் அவர் நன்றாய் அறிந்தவர். எனவே நம்முடைய வாழ்க்கையில் சில ஜெபங்களுக்கு பதில் இல்லாவிட்டாலும் ஆண்டவர் எனக்கு நன்மையானதை கொடுப்பார் என்று நம்புவோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.